வணக்கம் எல்லாரும் வெறிகுண்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த கங்குவா ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிடுச்சு. பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். நிறையா ஷார்ட்ஸ் வந்து இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. ஆனால் சில ஷார்ட்ஸும் சில விஎஃப்எக்ஸ் அண்ட் சிஜியும் வந்து கொஞ்சம் அந்த ஹைப்புக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சோ அப்படின்ற மாதிரி ஃபீல் இருந்துச்சு. அது என்னென்ன அப்படின்றத இந்த பார்க்க போகிறோம். ஓகே, இந்த ட்ரெய்லரை பார்த்தோன்னே எப்படி போச்சு, கதை எப்படி நகருது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா இந்த காட்டை காட்டுறாங்க. அந்த காட்டிலேருந்து வரும்போது இந்த காட்டில் பல மர்மங்கள் இருக்குது, இதுக்குள்ளே 1008 கதைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டியாக யாருன்னு தெரில அவங்க மூலயமா அந்த கதை நகருது. ஃபஸ்ட்டு ஷாட்டில் ஒருத்தவங்களை காட்டுறாங்க, ஆனால் அது சூர்யா மாதிரி தெரியல, அது யாருன்றது ரிவீல் பண்ணலை. அதுக்கப்புறம் போக போக ஃபஸ்ட்டு சூர்யா சாரை காட்டுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது பாபி டால் அவரை தான் வந்து காட்டுறாங்க. அவர் கொலை வெறியில் இருக்காப்புல. அவனை கொண்டு வந்து மண்டையை உடைச்சி ரத்தத்தில் இந்த ஆரத்தி கொடுங்க அப்படின்ற மாதிரி அவரோட கடவுளுக்கு அவர் வந்து அதை சமர்ப்பணம் பண்ணுற மாதிரியான ஒரு ஷாட்ஸ் வந்து இருந்துச்சு. அதை பயங்கரமாக காமிச்சிருந்தாங்க. நம்ம பாபி டாலோ ஒரு கொடூரமான வில்லன் அப்படின்ற மாதிரி தான் அதை பார்க்கும்போது தெரிய வருது. ஓகே, இப்போ அடுத்த ஷாட்டு அந்த வேல்கனோ வர மாதிரியான ஒரு ஷாட்டு, அந்த வலிஞ்சு அப்படியே வருது, அங்கே மக்கள்லாம் கூடியிருக்காங்க, அந்த மாதிரி ஒரு ஷாட் இருக்குது. அந்த ஷாட்டில் எனக்கு என்ன குறையாக தெரிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 350 கோடி இந்த படம் போட்டு எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம ஞானவேல் அவர்களும் ஒரு இடத்துலையும் வந்து படம் அப்படி இருக்குது, வெளியே வந்து ஒருத்தரும் போட்டிக்கு வர மாட்டாங்கன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கிற டைமில் இந்த ஷாட்டை பார்க்கும்போது என்னடா விஎஃப்எக்ஸில் கொஞ்சம் சொதப்பிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஏன்னா அந்த வேல்கனோவை பார்க்கும்போது கொஞ்சம் ரியாலிட்டிக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது ஃபேண்டசி தான், புரியுது, ஓகே. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அதில் மெனக்கடல் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா இன்னொரு ஷாட்டில் வேல்கனோ பயங்கரமாக காமிச்சிருந்தாங்க, அதை நான் அடுத்து வரேன். ஆனால் இந்த ஷாட்டை பார்க்கும்போது கொஞ்சம் இவங்க எடுத்த குவாலிட்டிக்கு இது கொஞ்சம் குறையுதோ அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் வருது. கொஞ்சம் அப்படியே நான் கதை நகர்ந்தும் சூர்யா சாரை காட்டுறாங்க. அவர் வந்தே ஆகணும், இந்த 10 சொட்டு சொட்டுறதுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வரச்சொல் அப்படின்லாம் மாதிரி டைலாக் பயங்கரமாக போகுது. அவருக்கான ஷாட்ஸுமே பயங்கரமாக இருக்குது. அந்த ஷாட்லாம் பார்க்கும்போது சூர்யா சார் இந்த படத்துக்காண்டி எவ்வளோ உழைப்பு போட்டிருக்காரு அப்படின்றது தெரிய வருது. மன ரீதியாகவும் சரி, உடல் உழைப்பாகவும் சரி. ஏன்னா வந்து இந்த ஆர்ம்ஸ் கட்ஸ்லாம் ஒரு ஷாட்டில் வரும்போது பயங்கரமாக இருக்குது. தலைவன் என்னடா இப்படி ரெடியாக இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுவும் இந்த முடி எப்படிலாம் பண்ணும்போதெல்லாம் அது ஒரு கூஸ்பம் மூமெண்ட்ஸாக ட்ரெய்லரை பார்க்கும்போது எனக்கு தோணுது. ஆனால் அதுலேயுமே சில குறைகளும் தென்படுது. அடுத்து வரும்போது என்ன ஷாட் எனக்கு குறையாக தென்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெய்லர் கட்டில் சில வெளிநாட்டுக்காரங்களை வந்து காட்டுறாங்க. பிரிட்டிஷா என்ன அப்படின்றது தெரியல. ஆனால் வந்து இந்த ஸ்பாட்டன்ஸ் அந்த இதில் இருக்கிறாங்க. அந்த நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, அந்த 300 பருத்தி வீரர்கள்லாம் அந்த தலையில் ஒன்று வச்சு ரெட் கலரில் போட்டு வருவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரியான சில கேங்ஸ் வந்து காட்டுறாங்க. அவங்க வந்து ஒரு கப்பலில் வர மாதிரியான ஒரு ஷாட் வந்து இருக்குது. அந்த ஷாட்டை பார்க்கும்போது ஏதோ ஒரு இந்த காட் ஆஃப் வார் அந்த டைமில் நம்ம விளாண்டுருப்போம் இல்லையா, அப்போல்லாம் இந்த ஷிப்பு வந்து காட்டுவாங்க, ஒரு ஆங்கிளில் வச்சு அந்த ஷிப் வர மாதிரி. அது மாதிரியான சில ஷாட்ஸ் எனக்கு சிமிலராக தெரிகிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து வருது. இவங்க கொடுத்த அந்த ஹைப்புக்கு வந்து இதெல்லாம் வந்து ஏதோ ஒர்க் கொஞ்சம் கம்மியாக பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி ஃபீல் இருக்குது. ஆனால் நிறையா ஷாட்டில் நம்மளை வந்து இம்ப்ரெஸ் பண்ண வைக்க தான் வைக்குது. சில ஷாட்ஸில் வந்து இந்த மாதிரியான விஷயங்களும் வருது. இப்போ அந்த கப்பல் ஷாட்டை பார்க்கும்போது என்னடி இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணிக்கலாமா, இன்னும் பைரேட்ஸ் ஆஃப் தி கரேபியன் பார்த்த மாதிரி இருக்கே, அதில் கூட இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ரியாலிட்டியாக இருக்கும். இதில் வந்து ஏதோ இந்த பொம்மைகள் நவர்ற மாதிரி இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த கப்பலை வந்து சில சீஜில் வந்து இந்த மல்டிபிள் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி தான் தெரிய வருது. கொஞ்சம் கதைக்கு அப்பாற்பட்டு போயிடுவோமோன்ற ஒரு ஃபீல்லாம் வருது. பார்க்கலாம் இன்னும் அடுத்த இதில் எதுவும் சரி பண்ணுறாங்களா, ட்ரெய்லருக்கு அப்புறம் எதுவும் மேம்படுத்துகிறாங்களா அப்படின்றதெல்லாம் போகும்போது தான் தெரியும். ஏன்னா ட்விட்டரில் போட்டு ஒரு பக்கம் ட்ரோல் போய்கிட்டு இருக்கு. ஆனால் சில பாராட்டுகளுமே தெரிவிச்சிட்ருக்கு. அதெல்லாம் எடுத்துக்கிறாங்களா இல்லையான்றதை அடுத்து பார்ப்போம். சரி, அப்படியே நம்ம ட்ரெய்லருக்குள்ளே அப்படியே வந்தோன்னா அதிகமாக நம்ம பார்க்குறது வந்து சூர்யா சாரும் பாபி டால் அவர்கள் மட்டும்தான். நடுவில் கருணாஸ் அவர்கள் வராரு. அவர் வந்து கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்கிற மாதிரியான சில ஷாட்ஸ் வருது. சூர்யா சாரும் பாபி டால் சாரையும் தான் நம்ம அதிகமாக பார்க்குற மாதிரி இருக்குது. சூர்யா சாருக்கு பொண்ணா ஒருத்தவங்க நடிச்சிருக்கிறாங்க. அவங்களும் 2-3 ஷாட்ஸில் வந்து வராங்க. அந்த மாதிரியான கதைகள் இருந்துகிட்ருக்கு. ஆனால் இன்னும் 2-3 ஷாட்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வேல்கனோ ஷாட்டு இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த வேல்கனோ வலிஞ்சு வர்றது வந்து ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி நல்லா இல்லையா அப்படின்ற போது சூர்யா சார் வந்து ஒரு வேல்கனோ முன்னாடி கத்துற மாதிரி இருக்கும், பெருமாச்சி அப்படின்னு சொல்லி கத்துற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல வந்து அந்த வேல்கனோ வந்து காட்டுவாங்க. அந்த ஷாட் வந்து சூப்பராக இருந்துச்சு. அந்த எரிமலை வெடிக்கிறதுமே வந்து அவ்வளோ அழகாக கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக தொட்ட மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இருந்துச்சு. நல்லா பண்ணியிருந்தாங்க அந்த மாதிரியான சில சிமிலர் ஷாட்ஸ்லாம். அதுக்கப்புறம் வந்து அந்த காக்காவும் அந்த கழுகும் வர ஷாட் வந்து ஒன்று இருக்கும். கழுகு அவங்க அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு ஒரு வீடியோவில் வந்து ஒன்று விட்டுருப்பாங்க. அது கூட எனக்கு நல்லா இருந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்துச்சு. ஆனால் இதில் பார்க்கும்போது என்னடா இது கொஞ்சம் பிசிறு தட்டுதே, கதையில் சொதப்பிடுமோன்ற ஒரு சில ஃபீல் வருது. அது 1-2 சைன் வந்தாலும் கூட
அது வந்து பேசப்படும். ஏன்னா வந்து விக்ரமில் அவ்வளோ படம் நல்லா இருந்தாலுமே சிஜிலையும் விஎஃப்எக்ஸ்லையும் வந்து சில குறைகள் வந்து சொன்னாங்க. அப்போ இதுலேயும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணியிருந்துருக்கலாம். அதே மாதிரி தான் இந்த காக்கா அந்த சுற்றுற ஒரு ஷாட்டு பாபி டியால் உட்காந்துருக்கிறதுல சுற்றி வரும். அதுவுமே வந்து ரைட்டு என்னமோ பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி தோண வைக்கிது. பார்க்கலாம் என்ன மேபி என்ன பண்ணுறாங்க அப்படின்றது. இந்த மாதிரியான பல ஷாட் வந்து பேசிகிட்டே இருக்கலாம். ஆனால் முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம் வந்து டிஎஸ்பியோட மியூசிக். எந்த இடத்துலையுமே இவ்வளோ குறைகள் இருந்தாலும் ஒரு என்கேஜிங்காக அவர் வந்து ஒரு பக்கம் அடித்து தூக்கிக்கிட்டே இருக்கிறாரு. தெரிஞ்சு மேபி இன்னும் பல தீம்ஸ் வந்து உள்ளே வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பார்க்கும்போது தெரியும். டிஎஸ்பி ஹேட்ஸ் ஆஃப். அவர் வந்து இந்த படம் எவ்வளோ ஹிட் ஆனாலும் மியூசிக் வந்து ஒரு பங்காக இருக்கும் அப்படின்றது இந்த ட்ரெய்லர் கட்டை பார்க்கும்போதே தெரிய வருது. அதுக்கப்புறம் முக்கியமாக பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் வந்து சினிமோட்டோகிராஃபி. பல ஷாட்ஸ் வந்து அந்த காடுகள் நடுவில் வைக்கிற ஷாட்டாக இருக்கட்டும், சூர்யா சாருக்கு வந்து வச்சிருந்த ஐ கான்டாக்ட் ஷாட்டாக இருக்கட்டும், க்ளோஸ்அப்பாக இருக்கட்டும், அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த கதைக்கு ஏற்ற அந்த பிரமிப்பை வந்து சில ஷாட்ஸ் வந்து கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னால், நம்ம வெற்றி பழனிசாமி நம்ம சிறுத்தை சிவா சார் கூட தொடர்ச்சியாக ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு நபர் தெலுங்குல இருந்தே அவர் தான் இந்த படத்துக்கு பண்ணியிருக்கிறாரு. அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறாரு. சினிமோட்டோகிராஃபி கண்டிப்பாக இந்த படம் வந்ததுக்கப்புறம் ஒரு பேசப்படும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இந்த கதை யார் எழுதியிருக்கா அப்படின்றது தெரியும். ஆதி நாராயணன் அப்படின்றவர் தான் எழுதியிருக்கிறாரு. நம்ம சிறுத்தை சிவா டைரக்ஷனாக அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸ்க்ரீன் பிளேல மதன் கார்கியும் ஆதி நாராயணனும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. வரப்போகுது அப்படின்றது இதை பார்க்கும்போது ட்ரெய்லர் வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இது வந்து 2 வகையான கதை அப்படின்ற வந்து ஏற்கனவே வந்து நிறையா பேர் சொல்லியிருந்தாங்க. போஸ்டர்ஸ்லையுமே வந்து நமக்கு ரிவீல் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து கரண்ட்டில் இருக்கிற சூர்யா சார் ஒன்று, இது வந்து பாஸ்டில் இருக்கிறது அப்படின்ற மாதிரி. ஆனால் ட்ரெய்லரில் எந்த இடத்துலையுமே வந்து ப்ரெசென்ட்டில் இருக்கிற அந்த கதையவே கொண்டு வரல. முழுக்க இது வந்து ஒரு பீரியாடிக் ஃபிலிம்ன்ற மாதிரி கொண்டு போயிருக்கிறாங்க. ஒருவேளை அந்த ப்ரெசென்ட்டை பார்ட் 2 கொண்டு போய் வச்சுருவாங்களோன்ற ஒரு பயம் வருது. ஏன்னா வந்து இப்போ இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு பீரியாடிக் ஃபிலிம் அப்படின்னு நம்பி போனால் அங்கே வந்து நீங்கள் ப்ரெசென்ட்டை காமிச்சிங்கன்னா ஒரு ஏமாற்றம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது நீங்கள் சர்ப்ரைஸுன்னு ஒரு பக்கம் இருந்தாலுமே சில இதில் வந்து அது ஏமாற்றமாக தான் தெரியும். அதே மாதிரி நீங்கள் அதை பார்ட் 2வாக வச்சிங்கன்னா இது போர் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது என்ன அப்படின்றது தெரியல. ஏன்னா வந்து ஏற்கனவே இங்கே தமிழ் சினிமாவில் எதுக்கு எடுத்தாலும் பார்ட் 2 தொட்டாலே பார்ட் 2ன்ற ஒரு கணக்கில் போயிட்டு இருக்கும்போது நீங்கள் அந்த பார்ட் 2 சரியாக டெலிவர் பண்ணல அப்படின்னா கங்குவா படம் எப்படி போகும் அப்படின்றது தெரியல. அதை கொஞ்சம் பார்த்து அவங்க கதையில் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அடுத்து 10ஆம் தேதி அந்த படம் வெளிவரும்போது நமக்கு என்ன அப்படின்றது தெரிஞ்சு வரும். இப்போ பேக் டு அந்த ஷார்ட்ஸ், அதில் இன்னும் 2-3 ஷார்ட் நான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு அது இதாக இருந்துச்சு. நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும். அதுக்கு பின்னாடி நம்ம சூர்யா சாருக்கு பொண்ணா நடித்தவங்களும் நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ஃபயர்லாம் வரதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேக்காக இருந்த ஒரு ஃபயர் மாதிரி இருந்துச்சு. சில அந்த டெம்ப்ளேட்டான அந்த ஃபயர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரியான ஷார்ட்ஸாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. கொஞ்சம் அவங்க அந்த மாதிரியான ஷார்ட்ஸ்லாம் ட்ரை பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே வந்து ஃபயருக்குள்ளே இருக்கிற மாதிரினா பல ஷார்ட்ஸ் வந்து எடுத்துருக்குறாங்க. அந்த காலத்துலேருந்தே சில ஷார்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி புதுசாக எதாவது ட்ரை பண்ணாமல் இதையும் அந்த சிஜியில் விஎஃப்எக்ஸில் கொண்டு வந்ததுனால கொஞ்சம் வெளியே போன மாதிரி எனக்கு தெரியுது. அந்த ஷார்ட்டை பார்க்கும்போதும் அப்படி தான் தெரிய வருது. அதுக்கப்புறம் இன்னொரு ஷாட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யா சார் பேசக்கூடிய டைலாக், ஒரு பெரிய ஒரு டைலாக் வரும். இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது நான் அவன்கிட்ட மண்டியிட வேணான்னா அது சரியாக கூட என்னால் கேட்டு அது புரிஞ்சுக்க கூட முடியாத மாதிரியான சில ஷவுட்டடான டைலாக்ஸாக இருந்துச்சு. நல்லா தான் இருந்தாலுமே அது புரியாத அளவுக்கு மாதிரி இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வருது. அவர் பேசுகிற அந்த ஹை பிச்சில் அந்த டைலாக் சரியாக டெலிவர் ஆகலையோ அப்படின்ற மாதிரி இருக்குது. சரி, நமக்கு மட்டும்தான் அப்படி கேட்குது, ஒருவேளை நிறைய பற்றி கேட்டிருக்கலாம், போய் கமெண்ட்ஸில் படித்து தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு நிறையா ட்விட்டரில் அதை பற்றி பேசுகிறவங்க அந்த கமெண்ட்ஸ்லாம் போய் பார்த்தா அவங்களும் அதை தான் போடுறாங்க. எனக்கு புரியல, அவர் என்ன சொல்கிறான்றது தெரியல. சிங்கமில் கூட அவர் கத்தி பேசுனா கூட டைலாக் என்னன்னு தெரிஞ்சுது, இதில் வந்து எனக்கு சுத்தமாக டைலாக்கே புரியல அப்படின்ற சில விஷயங்கள்லாம் பார்க்க முடியுது. சரி ரைட்டு, நமக்கு மட்டும்தான் இல்லை எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கோ அப்படின்ற ஃபீல்னால தான் இந்த பாயிண்ட்டை நான் வந்து இங்கே வைக்கிறேன். உங்களுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது என்ன பேசுகிறான்றதை நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன ஷாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த crocodile ஷாட், அந்த முதலையை வந்து அந்த கத்தியில் தூக்கி இப்படி தூக்குவாப்பில் பார்க்கும்போது ஆகா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அந்த முதலை இப்படி தூக்கி போடுவாப்பில். என்னடா ஒரு முதல்ல அசால்ட்டாக போய் டைவடிக்கதே ஒரு போர் தூக்குறதில்ல அப்படின்ற மாதிரியான இருந்துச்சு. ஃபேண்டஸியாக இருந்தாலும் ஒரு நியாயமானன்ற மாதிரி தோணினாலும் கதைக்கு வரும்போது அது ட்ராவல் ஆச்சுன்னா அதை பார்க்கும்போது நிறையா பேருக்கு தெரியாது. இல்லை கதையோட ஒன்றாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஷாட் வந்து தனியாக கலாய்க்கப்படும்ன்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. பார்க்கலாம் கதையோட கொண்டு போகிறாங்களா இல்லையான்றது. மற்றபடி அந்த முதலையை உருவாக்கின அந்த சிஜி ஆர்டிஸ்ட் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி விட்டுருந்த அந்த டீசர்லையுமே வந்து அந்த முதல்ல கண்ணை காட்டும் போது ரைட் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்குப்பா, கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அதுக்கப்புறம் ஃபைனல் ஷாட் ஒருத்தரோட கேமியோ இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அது நம்ம கார்த்தி சார் தான்ற மாதிரி பல விஷயங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கு. ஆனால் அதை பார்க்கும்போது சூர்யா சார் ஒரு பொண்ணு சிரிக்கிற மாதிரியான ஒரு ஷாட்டு.
நல்லா இருந்துச்சு. அப்போதான் அந்த கங்குவா அப்படின்ற அந்த தீம் வருது. எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு தீம், அது அந்த இடத்துல பிளேஸ் பண்ணது வந்து கடைசியில் நல்லா இருந்துச்சு. ஆனால் இவங்க சொல்ல வந்ததை கரெக்டாக சொல்லலையோ ட்ரெய்லர்லன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இன்னும் கொஞ்சம் சுருக்கி ஒரு 1.5 நிமிஷம் இல்லை ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே சுருக்கிருக்கலாம். இது கொஞ்சம் பெருசாக போனாலுமே சரியாக கன்வே ஆகாத மாதிரி தான் ட்ரெய்லர் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இவங்க போட்ட எஃபர்ட்டுக்கு ட்ரெய்லரில் கண்டிப்பாக தெரியுது பயங்கரமாக எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு. இன்னொன்று என்னென்னா, இப்போ ஞானவேல் சார் வந்து ஒரு இடத்துலையுமே வந்து இந்த படம் வந்து பயங்கரம் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்ததை வந்து இந்த ட்ரெய்லர் கொஞ்சம் பூஸ்டாக இருக்குச்சா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட 10 லாங்குவேஜில் வந்து ரிலீஸ் ஆகுது. எப்படி மக்கள் ஏற்றுக்க போகிறாங்க அப்படின்றது தெரில. இன்னும் அவங்க வந்து இந்த கதையில் அந்த ப்ரெசண்ட்டை வந்து கொண்டு வந்து கொஞ்சம் பண்ணாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இல்லை அதை பார்ட் 2 மாற்றினாங்கன்னா கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் போகும். இதுதான் அந்த ட்ரெய்லரை பார்த்தோன்னே எனக்கு வந்த ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். நான் நோட் பண்ண சில விஷயங்கள். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு சில குறைகள் இருந்தாலுமே அதை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். பார்த்து என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இதோட இந்த டாபிக் வந்து நான் எண்ட் பண்ணிக்கிறேன். அன்டில் தென் உங்களை வந்து நான் விடைபெறேன். ஓகே டாடா, பை பை.